ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? மார்ச் மாதம் 28ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கும் என்னால் முடிந்தளவு இன்னும் முடிந்த வேலை துல்லியமாகவே கருத்து கணிப்புகள் கொடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தேன். அதில் இன்றைக்கு சிறு மாற்றம். அதில் கூடலூர் தொகுதி இல்லை. என்னால் அங்கே போய் சென்று வர்றதுக்கு இங்கே பெரிய மீடியாவும் கிடையாது, பெரிய ஆட்களும் கிடையாது, நேரமும் இல்லை. ஆனால் ஊட்டி குன்னூர் பொறுத்த மட்டும் இந்த 5-6 மாத காலமாக என்னுடைய சேனலுக்கு வேண்டி நிறைய பேரை பார்த்துருக்கின்றேன். கணக்கில் வழக்கில்லை. ஆனால் இன்னையோட 200வது பேட்டியாளர்கள் கண்டிருக்கின்றேன். இதை வச்சு நீ கணக்கு பண்ணி பாருங்கள். இத்தனைக்கும் நான் எந்த ஒரு கட்சிக்காரும் கிடையாது. நான் நடுநிலைமை. உதாரணமாக நேற்று காங்கிரஸ்காரர் வேட்பாளர் வந்தார், எங்கள் அண்ணா ராமச்சந்திரண்ணா. இன்னும் 2-3 நாட்களில் போஜான வருவார். நான் தமிழ் கட்சி ரகுபதி வருவார். இன்னும் விஜய் கட்சி வருவாங்க. சோச்சு யார் வந்தாலும் வரட்டுங்க. எல்லாருக்கும் நான் நடுநிலைமை. என்னால் முடிந்த அளவு ஏறக்குறைய 99% வைங்களேன், அந்த அளவுக்கு நான் எல்லாருமே கேதர் பண்ணிட்டேன். இன்றைக்கி 9 மணிக்கு தோராயமாக, அதாவது இனிஷியல் ஒரு 25% கிடையாது, 20% இன்றைக்கி யார் முன்னிலை எப்படி இருக்குது, எக்ஸப்போர்ட் இருக்குது. அது 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை. இன்றைக்கு 12, அடுத்து 15, 18, 21. எக்ஸிட் போல் முன்னாடி கூட என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு 4 நாட்கள் 4 தடவை இதனுடைய நிலவரம் எப்படி, யார் முன்னணி, யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்றதை துல்லியமாக சொல்கின்றேன். நான் எந்த கட்சிக்காரும் கிடையாது, நடுநிலைமை. ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் கவிஞர் ரமேஷ் ராஜா. மன்னிக்கவும், நான் எந்த கட்சிக்காரும் கிடையாது, நடுநிலைமை. உள்ள நிலவரத்தை, கள நிலவரத்தை எடுத்து சொல்கின்றேன். நன்றி, வணக்கம்.